ஸோ இன்றைக்கி என்னென்னா அங்கே போகும்போது கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுது காலையில் சாப்பாட்டுக்கு. ஸோ நம்ம அங்கே காலையில் சாப்பாடுன்னு பார்த்தோம்னா அங்கே எனக்கு பசியாகிடுது. ஸோ காலையில் சாப்பிட்லன்னா அங்கே அல்சர் பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும்ல. அதனால் காலையில் கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான். ஸோ ரைஸு, அப்புறம் நம்ம ப்ரிப்ரேஷனில் எக்கு வேக வச்சாச்சு. இது உருளைக்கிழங்கு வச்சு சாப்பாடு வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி எனக்கு இப்படி சாப்பிட்றது பிடிச்சிருந்தது. ஊற்றி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும்ல, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் குக் பண்ணி காலையில் கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான். அங்கே போய் எதனா ஒன்று சாண்ட்விச்சோ அது எதனா ஒன்று வச்சுக்கலாம். அதனால் ஜஸ்ட்டு முட்டையை வேக வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். இது நேற்று அவங்க கொடுத்த மீன் குழம்போட மீன் குழம்புன்னு சொல்கிறது இல்லை, அது வேணால் ஒரு மசாலான்னு சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் அதில் போட்டு கிளற போகிறேன். டைம் லேட் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. 6 மணிக்கு வருவோம். நாங்கள் இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் நேற்று அவங்க கொடுத்த, நான் சொன்னேன் நைட்டுக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க, நாங்கள் மார்னிங் பிளானுக்காக. அவங்க ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. நான் நம்ம ஸ்டைலில் மிச்சமாச்சுன்னா ஃப்ரை மிச்சமாச்சுன்னா எடுத்து குழம்புல போட்டுருவோம். நெல் பண்ணேன். ஸோ டெலிஷியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வயிற்றுக்கு ஒத்துக்குமான்னு தெரியலை. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால் மீன் குழம்புல உருளைக்கிழங்கு போடுறான்னு நினைக்கக்கூடாது. இது மீன் குழம்புன்னே சொல்ல முடியாது. எனக்கு ஒரு மாதிரி தீயல் மாதிரி இருக்குது. ஸோ இது கொடுத்த ஃபிஷ் அது தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சூடு பண்ணி தானே ஆகணும். ஃப்ரிட்ஜில் வச்சதே சாப்பிடக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். வேறு வழி இல்லை. நேற்று தயிர் ஊற்றி சாப்பிட்ட கூட கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் மறுபடியும் தைரியமாக வயிற்றை டேமேஜ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் சூடு தான் ஆகணும். சூடு பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். பழைய மீன் குழம்பு சூடு பண்ணுறேன். இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வித் ரைஸ்.